திமுக காங்கிரஸ் கூட்டணி இறுதியாகி விட்டதாக திமுக தரப்பினர் வெளியிடும் செய்திகள் எல்லாம் பொய் செய்திகள் என காங்கிரஸ் கட்சியின் நாடாளுமன்ற கொறடா மாணிக்கம் தாக்கூர் தெரிவித்திருப்பது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நமது தலைமைச் செய்தியாளர் ஜெயக்குமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் ஜெயக்குமார், கூடுதல் விவரங்கள். வணக்கம் உதயஸ்ரீ. திமுக காங்கிரஸ் கூட்டணியில் இருக்க மிகப்பெரிய உச்சக்கட்ட குழப்பத்தை மீண்டும் மீண்டும் எட்டிக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக காங்கிரஸ் கட்சியினுடைய நாடாளுமன்ற கொறடாவா இருக்கக்கூடிய மாணிக்கம் தாக்கூர் தனது பதிவிலே தற்போது வரக்கூடிய செய்திகள் எதுவும் உண்மை செய்திகள் அல்ல என்று குறிப்பிட்டு அவர் ட்விட்டர் பதிவு செய்திருக்கிறார். குறிப்பாக திமுகவோடு காங்கிரஸ் கூட்டணி வைப்பதிலே மிகப்பெரிய பின்னடைவை இந்த 2026 சட்டமன்ற தேர்தலிலே திமுக சந்தித்து வருகிறது. காரணம், காங்கிரஸ் கட்சிக்கு குறிப்பிட்ட சொற்ப இடங்கள் மட்டுமே கொடுக்கப்பட்டு கூட்டணியை வைத்து ஆட்சிக்கு வந்த பிறகு காங்கிரஸ் கட்சியை கண்டுகொள்வதே இல்லை என்று தொண்டர்கள் மற்றும் நிர்வாகிகள் மத்தியிலே மிகப்பெரிய அதிருப்தி இருக்கிறது. அதே நேரத்திலே தமிழகத்திலே இருக்கக்கூடிய தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த, அது குறிப்பாக தமிழக காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த செல்வ பெருந்தகை, மாநில தலைவராக செல்வ பெருந்தகை, அதே போன்று மத்தியில இருக்கக்கூடிய அகில இந்திய காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய மல்லிகார்ஜுன கார்கே போன்றவர்கள் எல்லாம் திமுகவிற்கு ஒரு ஆதரவு மனநிலையோடு செயல்படுவதாக ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுகிறது. எனவே இவர்கள் இரண்டு பேருடைய நன்மதிப்பு என்பது காங்கிரசினுடைய மேலிடத்தில் இழந்து விட்டதாகவே தகவல்கள் வெளியாகிறது. குறிப்பாக ராகுல் காந்தி திமுக மீது மிகப்பெரிய வெறுப்புணர்ச்சியிலே இருப்பது அண்மை காலமாகவே அவருடைய ட்விட்டர் பதிவுகளாக இருக்கட்டும், அவர் அங்கிருந்து வரக்கூடிய தகவலாக இருக்கட்டும், அது பட்டவர்த்தனமாக தோல்வியுறுத்தி காட்டிக் கொண்டிருக்கிறது. அண்மையிலே ஸ்டாலினுடைய பிறந்தநாள் நிகழ்ச்சிக்கு கூட அவர் ட்விட்டர் பதிவிலே குறிப்பாக பின்தொடராமல் அதிலிருந்து விலகி இருந்ததோடு சகோதரர் என்று எப்போதுமே குறிப்பிட்டு பதிவு செய்வார். அப்படி குறிப்பிடாமல் வெறும் ஸ்டாலின் என்று குறிப்பிட்டு முதல்வருக்கு வாழ்த்து என்ற அந்த சாதாரண ஒரு துணியிலேயே அந்த வாழ்த்து செய்தி என்பது இருந்தது. இப்படிப்பட்ட நிலையிலே அகில இந்திய காங்கிரஸ் கட்சியிலே மிகப்பெரிய ஒரு பின்னடைவு இன்றைக்கு திமுகவால் கொடுக்கப்படுகிறது. இதனை ஏற்றுக்கொள்ள முடியாது என்கிற சூழ்நிலை தான் தற்போது இருந்து கொண்டிருக்கிறது. மாணிக்கம் தாக்கூர் இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியுடைய மாநிலங்களவை கொறடாவாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார். திமுக காங்கிரஸ் கூட்டணி உறுதி செய்யப்படவில்லை என்றும், அதாவது தவறான செய்திகளை எல்லாம் பதிவிட்டு வெளியிடுகிறார்கள். இதனை ஏற்றுக்கொள்ள முடியாது. அவர்களுக்கு ஒரு பொறுப்பு இருக்கிறது. மாநிலங்களவை உறுப்பினர்களை ஒருங்கிணைக்கக்கூடிய முக்கிய பொறுப்போடு இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த மாணிக்கம் தாக்கூர் இந்த தகவலை வெளியிட்டிருக்கிறார். குறிப்பாக அவர் வெளியிட்டிருக்கூடிய அந்த திமுக காங்கிரஸ் ஷேரிங், அதாவது இது போன்று வரக்கூடிய தகவல் அனைத்தும் எதுவுமே இறுதி செய்யப்படவில்லை. இது இறுதியான தகவல்கள் அல்ல, இதெல்லாம் தவறான தகவல் என்பதை அவர் குறிப்பிட்டிருக்கிறார். எனவே திமுக காங்கிரஸ் என்ற கூட்டணி பேச்சுவார்த்தை மிகப்பெரிய ஒரு இழுபறியை எட்டிக் கொண்டிருக்கிறது. தொடர்ந்து ஒரு பின்னடைவை சந்தித்துக் கொண்டிருக்கிறது. 2026 நாடாளுமன்ற தேர்தலில் திமுக காங்கிரஸ் கூட்டணி தொடருமா அல்லது மிகப்பெரிய அளவிலே அது பிளவை ஏற்படுத்திக் கொண்டு வெளியேறி அடுத்த கட்ட நகர்வை நோக்கி பயணிக்குமா என்பது இன்னும் இன்றோ அல்லது நாளையோ விரைவிலே தெரிவதற்கான வாய்ப்பு இருப்பதாகவே டெல்லி வட்டார தகவல்கள் தெரிவிப்பது குறிப்பிடத்தக்கது.